எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. இது அது இல்ல. ஐயோ தள்ளுங்கடா. வடிவேல் சார் கூட சொல்லுவார், நான் அடித்த மணி ஆண்டவனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுச்சுடான்ட்டு. அந்த மாதிரி நாங்கள் அந்த படத்தில் பட்ட கஷ்டம் வந்து இங்கே உள்ளவங்களுக்கு தெரியலனாலும் எலன் மஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. உலக லெவல் ட்ரெண்டிங்கில் இப்போ இந்த ஒரு பிக்சர் போகிறது, அதோட பேக்ரவுண்டில் அந்த தப்பாட்டம்ங்கிற அந்த டைட்டில். அப்போது இது வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் இதை என்ன எங்களால் அதை பண்ணியிருக்க முடியாது. இது வரைக்கும் பண்ண படங்கள் எந்த படமும் இந்த அளவுக்கு போய் எங்களுக்கு ஒரு ரீச்சை கொடுக்கல. 100 கோடிக்கு எடுத்து 10 கோடி கூட ஓடாத படமும் இருக்குது. ஒரு கோடிக்கு எடுத்து 100 கோடி ஓடின படங்களும் நம்ம இப்போ காண முடியுது. ரிட்ரோட இதில் ஒன் டேயில் 100 மில்லியன் ரீச் ஆகிருக்கிறது வேறு எந்த திரைப்பட நடிகருக்கோ வேறு எந்த பொலிட்டிஷியன்ஸுக்கோ அந்த மாதிரி கிடையாது. அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பாகவும் ஒரு நல்ல சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ லண்டன்லேருந்து நேற்று ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க, நியூஸ் பேப்பர்லாம் உங்களோட நியூஸ் தான் இன்றைக்கி ஆன்லைன் தெரியாமல் வந்து அதில் ஹீரோவாக பண்ணிட்டோம். அது பண்ணதுக்கு உண்டான ஏதோ ஒரு அங்கீகாரம் இப்போ இதன் மூலமாக கிடச்சிருச்சு. ஹீரோவை லைக் பண்ணுறதை விட இன்றைக்கி வில்லனை தான் லைக் பண்ணுறாங்க. இப்போ சில படங்களில் யார் ஹீரோ யார் வில்லன்னே சம்டைம் வந்து தெரிய மாட்டேங்குது இல்லையே. சினிமாவில் உள்ளவன் எப்படி அரசியலுக்கு வர்றான், அது ஒன்றும் பெரிய தப்பான தொழில் இல்லையே. உலக மக்கள் அத்தனை பேரும் பார்க்குறாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு போய் சினிமா இல்லைன்னா இன்றைக்கி பல குடும்பங்கள் பைத்தியமாக தான் அலையணும். இன்றைக்கி சினிமாங்கிறது திடீர்னு இப்படி கேட்டிங்கன்னா நான் என்ன. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தப்பாட்டம் மூவியுடைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து. வணக்கம் சார். வணக்கம் மேம். ஸோ திடீர்னு வந்து வேர்ல்டு வைட் ட்ரெண்ட் ஆகிடுச்சுல்ல சார் அந்த ஒரு மீம், அதை நீங்கள் 2 பேரும் பார்த்த உடனே எப்படி இருந்துச்சு சார்? எங்களுக்கு இது என்ன சொல்கிறது, நாங்கள் நேற்று காலையில் வரைக்கும் தெரியாது இது. ஏன்னா அந்த படம் வந்து வந்தது தெரியாமல் போனது தெரியாமல் போயிடுச்சு. திடீர்னு இது ட்ரெண்ட் ஆகிறப்ப எங்களுக்கு அதை எதாவது சொல்லுவாங்கள்ல, லக்குது அப்படிம்பாங்கள்ல, அதே மாதிரி நம்ம வடிவேல் சார் கூட சொல்லுவார், நான் அடித்த மணி ஆண்டவனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுச்சுடான்ட்டு. அந்த மாதிரி நாங்கள் அந்த படத்தில் பட்ட கஷ்டம் வந்து இங்கே உள்ளவங்களுக்கு தெரியலனாலும் எலன் மஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அதை சந்தோஷமாக தான் நினைக்கிறேன் சார். ஒரு இளநீ 2 ஸ்டார் இதை வச்சே இப்போ இருக்க டெக்னாலஜி அப்படியே சொல்லிட்டீங்களே சார். அப்போவே யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, கண்டிப்பாக எந்த ஒரு படைப்புமே நம்ம பண்ணும்போது அதோட இப்போ எந்த ஒரு படம் எடுக்கும்போதும் இது இவ்வளோ ஒரு ஹிட் ஆகும் அப்படின்னு தெரியாது. அது ஒன்லி திரைப்படங்களுக்கு மட்டும்தான். இப்போ ஒரு பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும், அதோட சம் பர்சன்டேஜ் இருக்கும், இவ்வளோதான் அதோட லிமிட்டேஷன். இப்போ அந்த திரைப்படங்கிறது பார்த்திங்கனாக்க 100 கோடிக்கு எடுத்து 10 கோடி கூட ஓடாத படமும் இருக்குது. ஒரு கோடிக்கு எடுத்து 100 கோடி ஓடின படங்களும் நம்ம இப்போ காண முடியுது. அதனால் இது எடுக்கும்போதெல்லாம் நம்ம எதுவும் பர்பஸாக இது அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் எல்லாமே ஜெயிக்கணும்னு நினச்சி தான் ஓடுறோம். சிலர் வந்து அப் அண்ட் டவுன் 2 பேர் ஏற்றுக்கிற லெவலுக்கு போவாங்க. சிலர் வந்து ஜெயிச்சிருவோம். இப்போ ஒரு 90% பேர் வந்து ஜெயிச்சிருவோங்கிற கான்ஃபிடென்ட்லேயே தான் போவாங்க. அதில் சிலர் ஜெயிக்கிறாங்க, சிலர் தோக்குறாங்க. அந்த மாதிரி எடுக்கப்பட்டது தான் இது. இது உண்மையிலே இது இந்த நேசமணின்னு ஒரு ட்ரெண்ட் ஆனிச்சுல்ல, படம் நடித்து பல நாட்களுக்கு அப்புறம் அந்த நேசமணிங்கிற அந்த கேரக்டரு. அதே போல் இதுவும் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகணும்னு இருந்திருக்கு. இறைவனர்களால் அது ஆயிருக்கு. அது சந்தோஷமாக ஏற்றுக்கிறான். இப்போ வந்து இந்த மூவி ரிலீஸ் ஆனதை விட இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல்ல சார், அப்போ இப்போ திருப்பி ரீரிலீஸ் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கா? அது கண்டிப்பாக தயாரிப்பாளர் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் அதை பற்றி ஏதாவது பேசுனீங்களா சார்? இல்லை, இப்போ தானே ஒரு 1 டே தானே ஆகுது. கண்டிப்பாக அதுக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக தயாரிப்பாளருக்கும் கிடைக்கும். ஏன்னா இதுவே ஒரு ஃபினான்சியலாக மட்டும் பார்க்காம இப்படி ஒரு படம் எடுத்ததை இன்றைக்கி நாங்கள் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் இந்த டைட்டிலை உலகம் முழுக்க போயெல்லாம் எங்களால் ரீச் பண்ணியிருக்க முடியாது. அப்போ நம்ம பார்க்குறோம், ஏன்னா தமிழ்நாடு ட்ரெண்டிங், இந்தியா ட்ரெண்டிங்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். உலக லெவல் ட்ரெண்டிங்கில் இப்போ இந்த ஒரு பிக்சர் போகிறது, அதோட பேக்ரவுண்டில் அந்த தப்பாட்டம்ங்கிற அந்த டைட்டில். அப்போது இது வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் இதை என்ன எங்களால் அதை பண்ணியிருக்க முடியாது. இது வரைக்கும் பண்ண படங்கள் எந்த படமும் இந்த அளவுக்கு போய் எங்களுக்கு ஒரு ரீச்சை கொடுக்கல. எத்தனை நல்ல படங்களில் நடிச்சிருக்கோம், நல்ல கதைக்களும் நல்ல ஃபினான்சியலாகவும் வசூலான படங்களில் நடிச்சிருக்கோம். பட் அதில் இந்த அளவுக்கு ரீச் இல்லை. இது என்னமோ தெரியல, இந்த ஒரே ஒரு ஸ்டில்லில் இந்த ஒரே ஃபோனு ஓஹோ வாழ்க்கைம்பாங்களா, அந்த மாதிரி ஏதோ இதில் கொஞ்சம் நல்லது நடந்திருக்கு.
அந்த மீம்ஸை பார்த்தோன்னே டக்குன்னு உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ எல்லா மீம்ஸ் போடுற மாதிரி வந்திருக்குன்னு தான் நினச்சோம். அவர் இந்த எலன் மஸ்க்ங்கிறவர் போட்டிருக்காருங்கிறத நம்ம அதை நோட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்லும்போது தான் அதோட வேல்யூவே நமக்கு தெரியுது. ஆக்சுவலாக ரொம்ப சீக்கிரமாக ரீச் பண்ண மீம்ஸே வந்து இது வரைக்கும் அதுதான் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க சார். ஏன்னா 1 டேல 100 மில்லியன்ஸ் தாண்டி கூட போயிடுச்சு இன்னும். இப்போ தான் அண்ணன் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க, சுமார் அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அந்த ட்விட்டரோட இதில் 1 டேல 100 மில்லியன் ரீச் ஆகிருக்கிறது வேறு எந்த திரைப்பட நடிகருக்கோ வேறு எந்த பொலிட்டிஷியன்ஸுக்கோ அந்த மாதிரி கிடையாது. அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதில் அவ்வளோ அப்டேட் இல்லை. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பாகவும் ஒரு நல்ல சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ வெளியே மக்கள்கிட்டலாம் போகும்போது உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்புலாம் எப்படி? இல்லை, இப்போது என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம இதே மீன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளை சார்ந்தவர்கள் மட்டும் நமக்கு கால் பண்ணுவாங்க, நம்மளை பற்றி சிரிப்பாங்க, ஏதாவது கலாய்ப்பாங்க. இப்போ இதை பொறுத்தளவில் உலக நாடுகளில் உள்ள நமக்கு எவ்வளோ பேர், எனக்கு எத்தனை பேரை தெரியுமோ, எனக்கு நேரடியாக தெரிஞ்சவங்க, என்னோடய உறவினர்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்கன்ட்டு, இந்த உங்கள் ஆள் பார்த்தேன் நல்ல ட்ரெண்டாக இருக்குது. இப்போ அங்கே இப்போ லண்டன்லேருந்து நேற்று ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க, நியூஸ் பேப்பர்லாம் உங்களோட நியூஸ் தான் இன்றைக்கி ஆன்லைன் நியூஸு, நம்ம எங்களுக்கு பெருமையாக இருக்குது, ஒரு தமிழ் படத்தோட போஸ்டரை போஸ்ட் பண்ணதே எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அது அந்த தமிழ்ங்கிற அந்த ஒரு உணர்வோட அது யார் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்க போகிறாங்க, அந்த உணர்வை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு நம்ம அந்த படம் வந்து போய் சேர்த்துருக்கு அப்படிங்கிறது அவங்க படுற அந்த சந்தோஷத்தை நம்மளால் உணர முடியுது. ஸோ இந்த ட்ரெண்டிங்க்கு அப்புறம் அடுத்தடுத்த பட வாய்ப்புலாம் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? இப்போ உண்மையாக சொல்லணுன்னா, இப்போ இன்றைக்கி இன்னைக்கு ஒரு 3 டைரக்டர் நான் போய் அவங்கள்ட்ட போய் வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருந்தேன், சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு மட்டும் அவங்க கேரக்டரை கமிட் பண்ணிட்டாங்க. என்னென்னா அதுக்காக நான் நடித்து பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற அந்த இதில் இல்லை, யாரையோ போடுறத இவரை போட்டால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த இதில் அந்த கேரக்டருக்கு நம்மளை கமிட்டே பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஏன்னா இப்போ இது எல்லாமே விளம்பரங்கள் தானே. அந்த யார் பண்ணால் இவர் தான் அவருங்கிறது இருக்குல்ல, அவர் சொல்கிறதுக்கு ஒரு அடையாளம். இப்போ சாதாரணமாக துரை சுதாகர் நடிக்கிறாருன்னா துரை சுதாகர் யார், அப்புறம் அடுத்து இன்னொரு அடையாளம் பப்ளிக் ஸ்டார், பப்ளிக் ஸ்டாரா அவர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இவர் யார், இப்போ சொல்லுவாங்க இந்த எலன் மஸ்க், இந்த அவரா அந்த இளநீ குடித்தாரு, அப்படிம்பாங்க. இதுதான். இப்போ நீங்கள் ஹீரோவாகவும் நடிச்சிட்டீங்க, வில்லனாகவும் நடிச்சிட்டீங்க. அடுத்தடுத்து உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார், ஹீரோவா இல்லை வில்லனா? இல்லை, நம்ம இப்போது ஹீரோங்கிறதெல்லாம் அந்த ஒரு படத்தோடு முடிஞ்சிருச்சு. தெரியாமல் வந்து அதில் ஹீரோவாக பண்ணிட்டோம். அது பண்ணதுக்கு உண்டான ஏதோ ஒரு அங்கீகாரம் இப்போ இதன் மூலமாக கிடச்சிருச்சு. இப்போ இனிமேல்லாம் கேரக்டர் ரோல் தான் நம்ம பண்ணுறோம். ஆமாம், நம்மளை என்ன மக்கள் என்ன ஏற்றுக்கிறாங்களோ அதை பண்ணுவோன்ட்டு. இப்போ என்னென்னா சில நடிகர்களுக்கு இப்போ நிறைய கமெண்ட்ஸ் நெகட்டிவ்ஸ் வரும். இப்போ நம்ம ஒரு 7-8 படங்கள் பண்ணியிருக்கேன், என்னை பற்றின ஒரு தனிப்பட்ட முறையில் எதுவும் தவறான ஒரு கமெண்ட்ஸ் இல்லை. அந்த மாதிரி என்ன கேரக்டர் செலக்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நான் அடித்து ஒரு 10 பேர் கீழே விழுந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் என்னடா பண்ணுறான்னு பண்ணுவாங்க. நம்ம யதார்த்தம் அந்த கிராமப்புறம் சார்ந்த கதைகளில் தான் பெரும்பாலும் நடிக்கிறோம். அதனால் நம்மளை பற்றின ஒரு பாசிட்டிவ் இமேஜ் தான் மக்கள் மத்தியில் இருக்குது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சினிமா அப்படின்னா என்ன சார்? சினிமாங்கிறது திடீர்னு இப்படி கேட்டிங்கன்னா நான் என்ன சினிமாங்கிறது முன்னாடி அதாவது பண்டைய காலங்கள்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான், ஒரு கருத்தை நேரடியாக சொல்லாமல் அந்த சினிமாவின் மூலமாக ஒரு நம்ம என்ன சொல்ல வர்றோம் சமூகத்துக்கு அப்படிங்கிறத, இப்போ எம்ஜிஆர், சிவாஜி இவங்க காலகட்டங்கள் எல்லாம் அந்த ஒவ்வொரு திரைப்படமும் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லியிருக்கோம். பிள்ளைங்க எப்படி நடந்துக்கணும், இல்லை ஒய்ஃப் எப்படி நடந்துக்கணும், இல்லை நண்பர்கள் எப்படி நடந்துக்கணும், ஒரு அரசியல்வாதி எப்படி நடந்துக்கணும், இப்படி ஒரு பாசிட்டிவான இதில் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி காலகட்டங்கள் வந்து கதை சொல்கிறது கருத்து சொல்கிறதெல்லாம் இல்லை, கமர்ஷியல். இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ ஹீரோவை லைக் பண்ணுறதை விட இன்றைக்கி வில்லனை தான் லைக் பண்ணுறாங்க. இப்போ சில படங்களில் யார் ஹீரோ யார் வில்லன்னே சம்டைம் வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ நானே இப்போ களவாணி 2 எடுத்தேன், நான் இப்போ வில்லன்னு இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஆனால் கதையின்படி பார்த்தா நான் தான் ஹீரோ. அவங்க ஹீரோ மெட்டீரியல்ங்கிறதுனால அவங்கள ஹீரோங்கிறோம், நம்மளை வில்லனுங்கிறோம். இப்போ அதே போல் இப்போ சமீபத்தில் 2-3 படங்கள், என்ன படங்கள் பேரெல்லாம் சொல்லலாமா என்னன்னு தெரியல எனக்கு, அதில் யார் ஹீரோங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. சம்டைம் வந்து
நம்மளால் அதை ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியல, இவங்க ஹீரோவா இவங்க ஹீரோவான்ட்டு. ஏன்னா அவங்கவுங்களோட கேரக்டரு அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக இருக்குது. அதனால் சினிமாங்கிறது இன்றைக்கி முன்னாடிக்கு இன்றைக்கி நிறைய கமர்ஷியலாக இருக்குது. இப்போ சினிமா துறையில் உங்களுடைய ரோல் மாடல்னால் யார் சார்? அப்படின்னு ஒன்றும் நம்ம தனியாக பிரித்து பார்க்குறது இல்லை. எல்லாம் ஒவ்வொருத்தர்ட்டேருந்தும் ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்துக்கிறோம். அதனால் அவங்க வளர்ந்தவங்க வளராதவங்க அப்படின்லாம் இல்லை. இந்த சிலர்கிட்ட எப்படி ட்ரெஸ் கோட் பண்ணுறாங்க ஒன்று எடுத்துக்கிறோம், சிலர் எப்படி பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கிறோம், சிலர் எப்படி நடிக்கிறாங்க, சிலர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி நடந்துக்கிறாங்க, ஒவ்வொருத்தர்ட்டேருந்தும் ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இதில் இவங்க தான் ரோல் மாடல் அப்படின்னு எடுத்துகிட்டு பண்ணுற லெவலுக்கு ஒன்றும் எனக்கு அவ்வளோ பரிச்சயம் இல்லை. இப்போது சினிமாவில் இருக்கிறவங்கலாம் வந்து அரசியலுக்கு வராங்கல்ல சார், இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இப்போ சினிமாவில் உள்ளதான்லாம் இல்லை, மாடு மேய்ச்சவங்களும் அரசியலில் வர்றாங்க, பொட்டிக்கடை வச்சவங்களும் அரசியலில் வர்றாங்க. அதாவது இவங்க தான் அப்படின்லாம் இல்லை, அந்த ஈடுபாடு யார்கிட்ட இருந்தாலும் அவங்க வர போகிறாங்க. சினிமா தொழில் ஒன்றும் தப்பான தொழில் இல்லையே. சினிமாவில் உள்ளவன் எப்படி அரசியலுக்கு வர்றான், அது ஒன்றும் பெரிய தப்பான தொழில் இல்லை. ஒவ்வொருத்தரும் இப்போ இன்றைக்கி சாதாரண அடிமட்ட அரசியல்லேருந்து ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு தொழில் பண்ணிவிட்டு அதுக்கு அரசியல் வருவாங்க. சிலர் விவசாயம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க. நிறைய பேர் ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க போன மாதம் வரைக்கும், இன்றைக்கி அவங்க எம்எல்ஏவாக இருக்காங்க, எம்பியாக இருக்காங்க, இப்படி இருக்காங்க. இன்றைக்கி சினிமா நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. மக்கள் நலத்திட்டம் பண்ணுறதுக்கு இதை ஒரு அடையாளமாக பயன்படுத்தி போய் தேர்தலில் நிற்கிறாங்க. அது வெளிபிம்பத்தில் சினிமா ஆட்களாக அங்கே வர்றாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவில் அதை ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை. யார் வேணாலும் போகலாம். அது சினிமா நடிக்கிறது எதுவும் தப்பான தொழிலா இல்லை. அப்புறம் உலக மக்கள் அத்தனை பேரும் பார்க்குறாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு போய் சினிமா இல்லைன்னா இன்றைக்கி பல குடும்பங்கள் பைத்தியமாக தான் அலையணும். இன்றைக்கி வீட்டுக்கு போய் எதையாவது ஒன்று பார்த்தா தான், இன்றைக்கி செல்லோ ஏதோ ஒன்று எடுத்து எதையாவது ஒன்று பார்த்தா தான், நல்லதோ கெட்டதோ பார்த்தா தான் அவங்களுக்கு மைண்டு இதாகுது. அப்படி அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது இப்போ எங்கள் 2 பேரையும் மீம்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல, அந்த சந்தோஷம் கிடைக்குது. அப்படி ஒரு நல்லது பண்ணக்கூடியவர்கள் அரசியலுக்கு வந்தால் என்ன தப்பு? இந்த மீம் பார்த்த உடனே உங்களுக்கு வரவேற்புலாம் எப்படி இருந்துச்சு? நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீம் ட்ரெண்ட் ஆனோடனே உங்களோட ஃபீல்லாம் எப்படி இருந்துச்சு? ஷாக் ஆகிட்டேன். எலான் மஸ்க் தானே ஷேர் பண்ணாங்க. ஆனால் ப்ரௌடாகிடுச்சு, ரொம்ப ப்ரௌடாக இருந்தேன். இப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு பட வாய்ப்புலாம் வந்துட்டு இருக்காம? ஓகே, அடுத்தடுத்து என்ன மாதிரியான படங்கள்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து மலையாள மூவியில் ஃபுல்லி மலையாளம். சில பேர் ஆர்டிஸ்ட்டை தேடுறாங்க, இவங்களுக்கு அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் பிரச்சனையாக இருக்குது. இப்போ எனக்கே பார்த்திங்கனாக்க என்னை கேட்டு யாரை காண்டாக்ட் பண்ணால் என்னோடய நம்பர் வாங்கலாங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய ப்ராக்டிக்கலாக இஷ்யூஸ் இருக்குது. இப்போ சில டேரக்டர் சொல்லுவாங்க, சார் உங்கள் நம்பரை வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டேன், கிடைக்கல, உங்களை ரீச் பண்ண முடியல. யார்கிட்டையாவது கேட்டால் கூட அவங்க யாரும் சொல்கிறதுக்கு சொல்கிறதுக்கு விரும்பலையா என்னன்னு தெரியல. நிறைய படங்கள் இப்போ எனக்கு நிறைய அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல டேரக்டர்கள் நம்மளை தேடி இருக்காங்க, நம்ம அவங்க ரீச் பண்ணுற லெவலுக்கு போக முடியலப்பா. சார், இந்த மீம்ஸுக்கு முக்கியமாக வந்து இளநீ தான். ஸோ அதை வந்து நாங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கோம், இதை ஒரு ரீக்ரியேட் மாதிரி பண்ணலான்னுட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமா? கண்டிப்பாக சார், திருப்பி ரீக்ரியேட் பண்ண பெருமை எங்கள் சேனலுக்கு சேரட்டும். சார், மேம் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. உண்மையிலேயே இளநீ குடிச்சிட்டிங்களா? இந்த கெட்டப்பை பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீம்ஸில் ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண ஆட்கள், ஒரு ஏதோ விவசாய வேலை பார்க்குறவங்க அங்கே குடிச்சிருக்காங்கன்னு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி ஒருத்தர் வேட்டி சட்டையோட எப்படி ஒரு திருப்பி கண்டிப்பாக இதையும் ஒரு ஏற்படுத்தாமல் இருந்தால் சரி. ஏன்னா வர்ற ஜென்ரேஷன் ஏதாவது இதை பார்த்து இப்படி குடிக்கணும் அப்படி குடிக்கணும் ஏதாவது தவறான வழியில் போகாமல் இருந்தால் நல்லது. தேங்க்யூ சார். சந்தோஷம். நன்றி.